அதுவும் விஷ்ணு விஷாலோட ராட்சசன் படத்தையே வந்து 4-5 வாட்டி பார்த்த கேரக்டர் நானு. நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி ரேஞ்சில் இருக்குமான்னு நினைச்சு வந்தேன். கம்ப்ளீட்டா ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. சூப்பரா எடுத்திருக்காங்க. என்னன்னா ஒரு 5 பேரை கொலை பண்றாங்க. அந்த கொலையை யார் பண்றான்றது வந்து சஸ்பென்ஸா காட்டியிருக்காங்க. செல்வராகவன் சார் ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரியலா சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு படத்தோட மெயின் இதே என்ன தெரியுமா, யாரு கொலை பண்றாங்க அப்படின்றதுதான் சஸ்பென்ஸ். ஆனா இங்க வந்து கொலை பண்றது யாருன்றத ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க. பட் அந்த கொலை எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்துட்டு இருக்காங்க. நான் ஆக்சுவலா வந்து நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி லைன் எடுத்துட்டு போவாங்க நான் நினைச்சே பார்க்கல. உண்மையிலே அந்த என்டையர் டீமுக்கே வந்து நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. பட் ஆனா எனக்கு பெருசா பிடிக்கல. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். விஷ்ணு விஷால் ஆக்டிங்கா நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கதையே வந்து வருது. பட் ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஹாஃப்ல தான் கதை ஆரம்பிக்குது. ஆக்சுவலா எவ்வளவு ரொம்ப நாளா ஹாலிவுட் படம் எடுக்கணும் அது பார்க்கணும் நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா இந்தியாவில இருந்து நம்ம எதுக்கு ஹாலிவுட் படம்லாம் பார்க்கணும், இந்தியா படமே ஹாலிவுட் மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு. ஆனா இந்த கதை களம் 1 வரியில ஃபர்ஸ்டே சொல்லிடுறதுனால அது பிடிச்சிருந்தது. இசட்ரோ இது சீரோக்கு டிக்கெட் வாங்கினேன். எப்பவுமே சீட்டு மோனையில தான் இந்த மாதிரி சைக்கோபாத் படம்லாம் பார்ப்போம். ஆனா இசட்ரோக்கு இன்டர் பிளாக்ஸ் முன்னாடி வந்து பார்க்க வச்சுது இந்த படம். அந்த விதத்துல இந்த கதையில என்ன இருக்குன்னா, 1 லைனை மட்டும் சொல்லணும்னா, சைக்கோபாத்தா செல்வராகவன் நடிச்சிருக்கிறாரு. செத்து போன ஒரு ஆளு முதல்ல சுட்டுன்னு செத்துறாரு. அடுத்த 5 நாள்ல நான் 5 பேரை சாவடிக்க போறேன்றான். இதுவே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது. அதை அழகா ஜஸ்டிஃபை பண்ணி முடிச்சு ஒரு சமுதாய சிந்தனையில முடிச்சது வந்து ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரையும் ஓட விட்டாங்க. நகைலாம் வச்சிருக்கவங்க போகாதீங்க, கண்டிப்பா நகத்தை கடிச்சு கீழே துப்பிடுவீங்க. அவ்வளவு அழகா இருந்தது படம். படத்துல ஒரு அந்த கொலைகள் நடக்கிற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். லாஜிக்கெல்லாம் தூக்கி வெளியில போட்டு இருப்போம், மூளையை போட்டு யோசிக்காம படமா பாக்குறப்போ அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். எப்படி நடக்குது இது அப்படின்னு யோசிக்க வைக்கும். விஷ்ணு விஷால், சதா ஸ்ரீநாத் இவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது. செல்வராகவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. இன்னும் நல்லா அவர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான். அவருக்கான ரோல் கொஞ்சம் மினிமைஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி. பட் ஆனால் நான் ராட்சசன் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்ததுனால எனக்கு வந்து பிலோ மை எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்ல முடியும். விஷ்ணு விஷாலை பொறுத்தவரை செம்மையாக பண்ணியிருக்காப்புல. அதை விட அமீர்கான் சார் வந்து பண்ண வேண்டிய அந்த வில்லன் ரோலை வந்து செல்வராகவன் சார் பண்ணியிருக்காப்புல. விஷ்ணு விஷால் ஒரு மேடையிலே சொல்கிறாப்புல, அமீர்கான் சார் கேட்டு கூட நான் கொடுக்கல, காம்ப்ரமைஸ் ஆகாமல் நான் வந்து செல்வ சாருக்கு கொடுத்தேன் அப்படின்றது. அதுக்கு வந்து ஒர்த்து பண்ணியிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் செல்வராகவன் சார் மிரட்டியிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து மர்டர்ன்னு சொல்லிட்டு காமிச்சுறாங்க ஒரு 15 நிமிஷத்தில். அதனாலேயே ஒன்று முதல்ல சுவாரஸ்யம் குறைஞ்சிருச்சு. செல்வராகவன் செலக்ட் பண்ணுற ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்கிறாங்க. மைல்டு ஸ்பாயிலர் கூட இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸில் பெருசாக சாதிச்சாங்க, ஏன் அவங்கள கொள்றாங்கிறத டீட்டெயில் சொல்லாதனால அவங்க சாகும்போது சாதாரண ஒரு மனுஷன் சாகிற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு எந்த வித என்ன சொல்கிறது, ஒரு த்ரில்லை வந்து மூவ்மெண்ட்டை பண்ணாதனால இந்த படம் ஒரு ஆவரேஜான வாட்ச். மியூசிக்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. காஸ்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டானா 1 டைம் வாட்ச். விஷ்ணு விஷால் வந்து கம்பேக் தான் சொல்லணும். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் தம்பியை வச்சு படத்திலே கம்பேக் தான். இந்த படமும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து ப்ரொடியூஸ் பண்றனா லாஸ் ஆகாம தப்பிச்சார்னா, இந்த பார்த்திபன் அண்ணா மாதிரியோ ஒரு 4-5 டேரக்டருங்க இருக்காங்களே, இதுலயே சம்பாரிச்சு இதுலயே விடுவாங்க பாத்தீங்களா, கமல்ஹாசன் மாதிரி. அந்த மாதிரி இவரும் வரலாம், இதுலயே சம்பாரிச்சு இதுலயே அழிஞ்சு போவாரு. ஆனா பாக்குற நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், நம்ம மூளையும் நல்லா இருக்கும்ன்றது நான். ட்ரக்ஸ் ஒழிக்கணும்னு போட்டிருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சது. நல்ல விஷயம். நல்லா பண்ணிருக்காரு சார். ஆமா, த்ரில்லரா இருக்கு. இந்த வயசுல சின்ன பசங்க பண்றது ரொம்ப கஷ்டம் தான். டைரக்டரால பெட்டரா பண்ணிருக்காங்க. படத்துல வேற என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு? ட்ரக்ஸை ஒழிக்கணும்னு முன்னுதாரணமா எடுத்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபீல் பண்ணீங்களா? ஃபீல் பண்ணேன். ஆமா சார், இருக்கு. நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. படம் சூப்பர் சொல்றேன், அவ்வளவுதான். ஸ்கிரீன் பிளேல வந்து டைரக்டர் சம்பந்தப்பட்டது தான் இது எல்லாமே. அவர் பண்ண முயற்சி தான் இவ்வளவு வெற்றிக்கு உண்டாயிருக்கு. இதுதான் இந்த படத்துக்குடைய ஹைலைட்டு. இது மேலே கதை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது இல்லாமல் தொழில் நிறைய பாதிப்பு தான் ஆகுது. இதெல்லாம் நிறைய குடும்பம் தான் பிழைக்குது. ஆனால் நிறைய குடும்பம் சாகுது. இதுதான் புரியுதுங்களா? இது மேலே கதை சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லி வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு லாஸ்ட் சீசன் வந்து எனக்கு ரொம்ப அழுத்துட்டேன் நான். உண்மையிலே ஒரு 3 உயிர் போய் தானா, புரியுதா சொல்றது? ஒரு 3 உயிர் போய் தானா அதை தடை பண்ண முடியுமா? புரியுதா சொல்றது? ஏன்னா இது அரசாங்கமும் கலெக்டருக்கு பார்வைக்கு தான் போனோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரை வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து நான் நார்மலாவே நினைப்பேன், விஷ்ணு விஷால் வந்து
ஒரு கதையை வந்து ஒரு சூஸியா தான் எடுப்பாரு, மொக்க படத்தெல்லாம் எடுத்துட மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை விஷ்ணு விஷால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு. செம ஸ்டோரிங்க. என்னன்றது ஒரு கதைன்னு இருக்கும்போது ஒரு கருத்துன்னு ஒண்ணு இருக்கணும். ஒரு ஆடியன்ஸ்க்கோ இல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கோ நார்மலா நான் சொல்ற கருத்து தான் இது. எப்பவுமே ஒரு இளைஞர்கள் வந்து கெட்டு போயிடக்கூடாது, இளைஞர்களை நல்வகையில எடுத்துட்டு போற ஒரு கருத்து இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பரா காட்டியிருக்காங்க. அவர் சைக்கத்தனமா தான் பண்ணிருக்காரு. பட் ஆனா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா ரொம்ப ஒரு மாதிரி செட்டில்டா போயிடுச்சு. அமைதியாவே போகுது அந்த கதை. ஆக்சுவலா இல்ல ராட்சசன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. ஒரு ஒன் டைம் பாத்துக்கலாம். விஷ்ணு விஷால் வந்து இப்போ நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். இன்னொன்னு இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, விஷ்ணு விஷால் அவரோட பையன் பேர் வச்சிருக்கிறாரு ஆரியன், அந்த பேரை காப்பாத்தினாரான்ட்டு. விஷ்ணு விஷால் அவர் பையன் பேரெல்லாம் காப்பாற்ற தேவையில்ல. எந்த கான்ட்ரவர்சியும் சிக்கல்னாலே அவர் பேரே நல்லா இருக்கும், அவர் பையன் பேரை அவர் பார்த்துக்கிட்டோம். ஆனா நல்லா இருக்கு இந்த படம். அவர் தம்பிக்குன்னு ஒரு படம் போன மாசம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், அதுவும் நல்லா இருந்தது. இந்த படமும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. வந்திருக்கிற 6 படத்துல இந்த படம் முன்னிலை வகிக்கும்னு நான் நம்புறேன். ராட்சசன் மாதிரி அந்த அளவுக்கு கொடூரமா இல்ல, பட் ஒரு த்ரில்லர் படத்துக்குரிய விஷயம் தான். அது எல்லாருமே பாக்குற மாதிரி எடுத்திருக்காங்க. லவ் போர்ஷன் அந்த ஹீரோயினை 2 பேருமே தூக்கி இருந்தா படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அது தேவையில்லாத ஆணி. நிஜமா அந்த போர்ஷனை தூக்கி இன்னும் கிறிஸ்பாக்கி இருந்தா படம் இந்த லேக் ஃபீலே வந்திருக்காதுன்னு தோணுது. அதான் ப்ரோ நல்லா நடிச்சிருக்காரு. பட் அவருக்கான ஸ்பேஸ் ரொம்ப மினிமல் பண்ண மாதிரி இருந்தது படத்திலேயே. அவரை ஒரு வீடியோலயே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான். இன்னுமே நல்லா பண்ணக்கூடியவர் தான். அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல படத்துல. அது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். அதான் சொன்னேன், நீங்க ராட்சசன் கம்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு அடுத்து நீங்க வேற படம் ஏதாவது கிரந்தத்துல பார்க்கும் போது ஆரியனை கம்பேர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அவர் 2 பேர் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஆனா எனக்கு செல்வராகவன் சாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு. நம்ம யாருக்கு வந்து சோசியல்ல வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் தெரியுமா? இந்த அவுத்து போட்டு ஆடுறவனுக்கும் கிளீவேஜஸ் திறந்து காமிக்கிறவங்களும் இவங்களுக்கு லைக் பண்ணி அவங்கள பூரா பண்ணி பெரிய ஆளை வளர்த்து விட்டு பிக் பாஸ் வர கொண்டு போய் உட்கார வச்சிருக்கோம். ஆனா இந்த செல்வராகவன் சார் செலக்ட் பண்ண அந்த 5 பேரை தூக்கி பிக் பாஸ்ல விட்டுருந்தீங்கன்னா ஒரு நல்ல விதையை விதைச்சிருப்பாங்க. நாளை சமுதாயத்துக்கு இது ஒரு கிரிஞ்சா கூட இருந்தா கூட சூப்பரா பண்ணிருப்பாங்க. எல்லாமே கிடைச்சிருக்கும். அதெல்லாம் இல்லாம பண்ணாங்கல்ல. அந்த மாதிரி விஜய் டிவி பண்ற பிக் பாஸ் செலக்டர்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் சாணியில முக்கி செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஆளுங்க தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் செத்து போறாங்க. நான் ஆக்சுவலா கதையா சொன்னாதான் இது நல்லா இருக்கும். பட் கதை அந்த 5 பேர் யாரு, இதுதான் மெயின் கொஸ்டின் மார்க். அந்த 5 பேர் ஏன் உயிரை விடுறாங்க, ஏன் தியாகம் பண்றாங்க அப்படின்றத சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏங்க ஆக்சுவலா ஸ்டார்டிங் சீன்ல இருந்தே ஒரு ஆங்கர் ஷோ பண்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அதுல செல்வராகவன் சார் வந்து உள்ள பூர்றாரு. ஒரு கொலை, ஃபர்ஸ்ட் கொலையா அங்க நடக்குது. ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் ஒரு அவருக்கு முன்னாடியே வந்து கொலையாளி பேரை சொல்றாங்க, யார் சாக போறாங்கன்ற பேரை ரிவீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா எப்படி அவங்க செத்து போறாங்க என்னென்ன ஆக்சுவலா சூப்பரா எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலா பார்க்கும்போது கதை நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டா இருக்கு. அஸ் ஃபேனா டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஓகே, ஒரு தூரம் பார்க்கலாம், விஷ்ணுகாண்டி பார்க்கலாம், எனக்கு அந்த கதைக்காண்டி பார்க்கலாம், செல்வராகவனுக்காண்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த கேரக்டர்ஸும் எனக்கு பெருசா படல. அது முக்கியமா போலீஸ்காரன் எதுக்கு வரான், எதுக்கு போறான், இதுக்கு போறான், அது பண்றான், இது பண்றான், நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா டக்குன்னு மூவ் பண்ற மாதிரி பண்ணிருக்கலாம் இன்னும் கொஞ்சம். அதாவது நான் ரொம்ப இந்த படமே நல்லா இல்ல அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா படத்துல பாக்குறப்போ உங்களுக்கு அந்த ட்ரைலர்ல பார்த்த ஃபீல் கூட படத்துல வரலன்றது தான் ஒரு குறை. எனக்கு படத்துல பெரிய பிளஸ்னா மியூசிக் தான். ராட்சசன்ல பண்ணதை விட இதுல வந்து நல்லா பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். பட் இந்த படத்துக்கு என்ன வேணும் அது பெஸ்டா கொடுத்திருக்காரு. படத்தோட மெயின் சோல் மியூசிக் தான். கொலை, ஒரு கிரைம், டிடெக்டிவ் அந்த மாதிரி கதைகளை ரசிச்சு பாக்குற ஆடியன்ஸ்க்கு இது சூப்பரா செட் ஆகும். ஒரு கெட்ட வார்த்தை இல்ல, ஒரு வல்கர் சீன் இல்ல, ஒரு 13+ 16+ சீனு கூட இதுல போதை பழக்கமோ இல்ல, கஞ்சாவும் யாரும் கடத்தல, போலீஸ்கார யாரும் அடிக்கல. சோ நார்மலா எடுத்துட்டு போய் சூப்பரா ஒரு 2.5 அவரும் ஏன் இந்த கொலை நடந்துச்சு, எதுக்கு இந்த கொலை நடந்துச்சு, யார் யார பண்ணா அப்படின்றத எதுக்கு பண்ணாங்கன்றதா மெயின் கொஸ்டின் மார்க். ஆமா, ஜிப்ரான் மியூசிக்ல மியூசிக் எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. ராட்சசன் அளவுக்கு மியூசிக் இருக்கா? இல்ல, மியூசிக் அந்த அளவுக்கு. இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படிடா இருக்கு, அந்த சீன்லாம் எப்படி? இல்ல, அதான் அந்த சஸ்பென்ஸ் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்குமே அது நமக்கு இருந்து அடுத்து என்ன. ஆமா கண்டிப்பா அது இருந்தது. இன்ட்ரோ பிளாக் நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது.